மல்லி கனவு கண்டாலே அங்க பெரிய பிரச்சனை அடுத்தால இருக்கு அப்படிங்கிறத மல்லி வாயாலே சொல்றாங்க. அத விஜயும் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணுதாரு. அப்ப இந்த விஷயத்துலருந்து அதாவது நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கிற மாரியான ஒரு கனவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல விஜய் வந்து கொஞ்சம் ஆறுதல் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது நீ வெண்பாவே நெனச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மாரி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அது ஒரு கட்டத்துல வந்து விஜயே ஓரளவுக்கு உணர்ந்துருந்தாரு. இந்த விஷயத்துல நம்ம வந்து விஜய பாராட்டி தான் ஆகணும். அப்ப மல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது, ஆமா முன்னாடி நெறைய நேரங்கள்ல இந்த மாரி மல்லி ஒரு கனவு கண்டு, அதன் பிறகு நெறைய பிரச்சனைகள நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் விஜயால உணர முடியுது. அப்போ விஜய் மனசுலயும் சரி, மல்லி மனசுலயும் அடுத்தால ஒரு பெரிய பிரச்சனை உருவாக போது, வரப்போது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்தாங்க. அது ஏத்த மாரி இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரேணுகா வந்து அவங்க குலசாமி குலதெய்வத்த கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக பெரிய ஒரு டிராமா பண்ணுதாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பிளான் பண்ணுதாங்க அப்படின்னா, ரகு, இந்த ரேணுகா இவங்க எல்லாரும் சேர்ந்து முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணுதாங்க. மொத்த குடும்பத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய், அங்க மொத்த குடும்பத்தையும் அப்படியே குளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மல்லிய தவிர. அப்ப மல்லிய தவிர மற்ற எல்லாரையும் குளோஸ் பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, மல்லி மேல மொத்த பழியும் போட்டு, அதன் பிறகு வந்து மல்லி அத வந்து பார்த்து அழணும். அதே நேரத்தில இந்த கொலைப்பழிக்கு மொத்த காரணமும் மல்லி தான் அப்படின்னு சொல்லணும்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் ஒரு சாமி வந்த மாரி, அதுக்கப்புறம் கதிரேசன் மூலமா இங்க விஜய் வீட்ல வந்து கூப்பிடுதாங்க. மல்லியும் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல தான் மல்லிக்கும், விஜய்க்கும் ஒரு விஷயம் நடக்குது. நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, இதில வந்து அழுத்தம் திருத்தமா ரேணுகா வந்து மல்லியும் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு, ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத இவங்க 2 பேருமே உணர்ந்துருதாங்க. அப்போ அத நினைச்சுக்கிட்டு தான் 2 பேருமே ஒரு சண்டை போடுத மாரி நடிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து அந்த மாரி கதிரேசன் முன்னாடியும் சரி, ரேணுகா முன்னாடியும் சண்டை போடுற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்ப இதில என்ன சண்டை போடுறாங்கன்னா, என்னால வர முடியாதுன்னு மல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்ப இப்போ மல்லி அடம் பிடிக்கிறத பார்த்த உடனே கதிரேசனுக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகுது. ஏன்னா, அங்க ரேணுகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "மல்லி கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதில வந்து சும்மா வந்து ரேணுகா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத மல்லியால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதில ராஜியுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராஜியும் கண்டிப்பா அங்க வரணுங்கிறாங்க. அப்ப ராஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொன்னத இந்த ரேணுகா வேற மாரி கொண்டு போறாங்க. பழைய கில்லாடி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ராஜிக்கு அதில உள்ள ஆபத்த உணராம ராஜி நினச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதில மல்லி எப்படி பிளான் பண்ண போறாங்க அப்படின்னா, மல்லி கண்டிப்பா போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. அதில மல்லி என்ன ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரேணுகா ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணுதாங்க. அது என்னவா இருக்குங்கிறத முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்ப அதில வந்து வெண்பாவுக்கு முதல்ல ஒரு ஆபத்த உருவாக்குவாங்க. வெண்பாவ கடத்துவாங்க. அதன் பிறகு இல்ல சாப்பாட்டிலே எதையோ ஒண்ணு மொத்த குடும்பத்தையும் ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய், அதுக்கப்புறமா ரவுடிகள வச்சோ, ஏதோ ஒரு பிரச்சனைய பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ரேணுகா நினைச்சிருப்பாங்க. அப்ப இந்த ரேணுகாவோட திட்டத்த முன்கூட்டியே ஓரளவுக்கு மல்லியும், விஜயும் கணிச்சு, அத வந்து அழகா முறியடிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. கணிப்பாவும் இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ரேணுகாவ பத்தி நல்லாவே தெரியும். இவங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, எப்படிலாம் சதி பண்ணுவாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே விஜய்க்கும், மல்லிக்கும் தெரியும். அதனால அப்ப ரேணுகா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு பழி வாங்க போறாங்க. ஒரு சதிய அரங்கேத்த போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்ததுனால, இந்த இடத்துல வந்து மல்லி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணி ஓரளவுக்கு இந்த குடும்பத்த காப்பாத்திருவாங்க. அதில வந்து வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரிய வருது. இதில உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.